எல்லாருக்கும் வணக்கம். விமென்ஸ் டே வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இங்கே ஸ்டேஜ் மேலே அவங்க வந்து நிற்கும்போது, அந்த டீச்சராக ஒர்க் பண்ணும்போது, இவங்க எனக்கு டீச்சராக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சியில் பார்த்த சந்தோஷம் நிஜமாகவே இட் இஸ் ஒர்த் லாட் ஆஃப் அவார்ட்ஸ். அவங்க டீச்சர் பார்த்த அந்த சந்தோஷம் ரீசெண்டாக என்னோட லைஃப்பில் நடந்ததுன்னா, நான் வந்து 3 ஸ்கூலில் படித்தேன் கேரளாவில். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஒரு ஸ்கூல், 5th, 6th, 7th ஒரு ஸ்கூல், 8, 9, 10 இன்னொரு ஸ்கூல். அந்த ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூலில் 100வது ஆண்டு விழா நான் போய் ஒரு பில்டிங் திறந்து வச்சேன். எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. அது நான் திறந்து வச்சது இல்லாமல் ஃபஸ்ட்டு என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் டிக்டேஷன் போடும்போது தப்பு பண்ணதுக்கு எனக்கு அடி கொடுத்த டீச்சரம்மா அங்கே இருந்தாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு நான் அவங்களை பார்க்குறேன், மோர் தேன் 50 years. நான் சொன்னேன், சொல்லிட்டு டீச்சர் ஞாபகம் இருக்கா, நீங்கள் தான் என்னை ஃபஸ்ட்டாக என்னை கையில் அடிச்சிங்க, என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு வில்லன் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அவங்கள அத்தனை வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன். ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கு என் கூட படித்த பசங்களை பார்க்க முடிஞ்சுது. 1-2 டீச்சர்ஸ் என்ன நிறைய பேர் இப்போ இல்லை, பார்க்க முடிஞ்சுது. அவங்க முகத்தில் இருந்த அந்த சந்தோஷம் நான் இன்னைக்கு உங்கள் முகத்தில் பார்த்தேன். அந்த பெருமையும் பார்த்தேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்த சந்தோஷத்தையும் பார்த்தேன். அவங்க வந்து டீச்சரை பார்த்துட்டு அந்த ஹக்கில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டன் வெயிட் இருந்தது, வித் லாட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினதை பார்த்தேன். அப்போ என்னோட சின்ன வயசில் நானும் ராதாவும் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறது ஞாபகம் வந்தது. அவங்க ஃபேஸில் இருந்த அந்த கான்ஃபிடென்ஸ், அப்பா அந்த பசங்க அவங்க ஃபேஸில் இருந்த அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு அப்போ அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்தது. நாங்கள் அப்படி ஸ்டேஜுக்கு வரும்போது தள்ளி விடணும், போர்டு தள்ளி விடணும். தள்ளி விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் ஒன்றா இருந்தாச்சுன்னா அம்மா அங்கே உட்காந்துட்டு சொல்லுவாங்க, நடுவா அப்போதான் மூஞ்சி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இப்படி போயிட்டு இருந்தால் அவங்க இப்படின்னோடனே நாங்கள் இப்படியே வந்துடுவோம். ஸோ மூமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இப்படி வருவோம். ஸோ அந்த ஸ்டேஜஸ், அந்த ஏஜ், அந்த லெவல், அதெல்லாம் இன்றைக்கி அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, விமென்ஸ் டே. அவங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் எல்லா பொம்பளைங்களுக்கும் பின்னால் ஒரு ஆம்பளை இருக்கும், எல்லா ஆம்பளைங்க சக்ஸஸுக்கு பின்னாலேயும் ஒரு பொண்ணு இருக்குன்றது அந்த வேர்டுலேயே இருக்கு. பொம்மன் அப்படின்னு அதுலேயே ஒரு மேன் இருக்குல்ல இல்லையா? ஸோ அதனால் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு காரணமாக இருந்த என்னோட பாப்பரிக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அவங்க மூலமாக எனக்கு ஹேமாவுக்கு கிடச்சிது. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னமோ தெரியல, இன்றைக்கி எல்லா கலர்ஸ் எல்லாம் சேர்ந்து மேட்சாக வந்திருக்கு. டோட்லி வெரி நைஸ் ஃபங்க்ஷன். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வந்ததுலேயும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு, இங்கே அவார்டு வாங்குறதுக்கு வந்திருக்கிறவங்களும் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த குழந்தைங்களோட ஸ்டாமினா, ஒரு என்ன சொல்கிறது, ஷூட்டிங்கில் வந்து 2 லைன் ஆடி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஆகிடும். நாங்கள்லாம் அது 2 வாட்டி ரிஹர்சல் பண்ணி சரியாக வரலன்னா இன்னொரு டேக் எடுத்துக்கலாம். இது ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா பாவம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணித்தான் ஆகணும். 2-3 சாங்ஸ் மனசில் வச்சுக்கிட்டு ஸ்டெப்ஸை மறக்காமல் மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அதை ப்ரிப்பேர் பண்ண டீச்சர்ஸுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். முதல்ல அப்படியா? அவங்களுக்கு அந்த அவார்டு, அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்த அப்பா அம்மாவுக்கு என்னோட அப்பா அம்மா சார்பில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை பண்ணி கொடுத்து அவங்க நல்லா வருவாங்க. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ நீங்கள் புஷ் பண்ணால் போதும், அது சாதிச்சுடுவாங்க. ஸோ மறுபடியும் எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கூப்பிட்டதுக்கு ஹேமா, பாப்ரி ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் என்னோட இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். என்ன ஒரு கைத்தட்டலும் காணும், இவ்வளவுதானா? நம்ம லேடிஸ் வந்துட்டு நம்ம தான் சப்போர்ட்டிவா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு மகளிருக்கான ரைட்ஸ் அது இதுன்னு பேசுறோம். ஆனா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அந்த யூனிட்டி இருக்கணும். அதுதான் நான் வந்து எப்பவுமே நினைப்பேன். இப்போ ஒரு ஒரு ஜென்ரலான கருத்து, யூஸ்வலா வந்துட்டு இப்போ ஒரு கேர்ளோ ஒரு லேடிஸோ வந்துட்டு ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ இல்ல ஒரு வாட்ஸ்அப்ல டிபி வச்சாலே அது எத்தனை பேர் வந்துட்டு அதை லைக் கொடுக்குறோம், கமெண்ட் கொடுக்குறோம்? நமக்கு ஒரு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அதுல வந்து ஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அதிகபட்சமா லைக் வரும்.
கரெக்டா? அதுல பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம Facebookல இருக்கிற கேர்ள்ஸ் வந்துட்டு ஒருத்தரோ 2 பேர் தான் லைக்கோ கமெண்ட் எல்லாம் வரவே வராது. என் Facebook கிட்டத்தட்ட ஒரு 4000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல வந்து எத்தனையோ லேடிஸ் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா லைக் கூட வந்துட்டு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி. சோ நமக்குள்ள அந்த ஒற்றுமை முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி நமக்கு ரைட்ஸ் வேணும், நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும். நமக்குள்ள அந்த யூனிட்டி என்னைக்கு வந்து வருதோ அப்பதான் நமக்கு அந்த நிஜமான அந்த ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு நான் நம்புறேன். நான் சொல்ற கருத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம விமென்ஸ் டே வந்துட்டு இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். எல்லாமே வந்துட்டு March 8 நிறைய லேடிஸ் ஒவ்வொரு துறையிலயும் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நம்மளை விட யாராவது பெட்டரா ட்ரெஸ் பண்ணாலும் அழகா இருந்தாலும் நம்ம வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே. நீங்க அழகா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு, நீங்க சூப்பரா இருக்கீங்க, உங்க லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு, உங்க பெர்ஃப்யூம் என்ன, இந்த மாதிரி கேட்டு பாருங்களேன். அதுக்குள்ள அந்த ஒற்றுமை தானா வரும். அப்போ வெளியில இருந்து யாராலையும் நம்மள அசைக்கவே முடியாது. அதுதான் நான் நம்புவேன். ஓகே, ஏன்னா நீங்க நிறைய படத்துல பார்த்திருந்தாலும் வடிவேல் சார் கூட அந்த கிறுக்கு 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 அந்த காமெடியில, அப்புறம் விவேக் சார் கூட நிறைய படத்துல பார்த்திருந்தாலும் எனக்கு வந்து நிறைய பேர் வாங்கி கொடுத்தது வந்து தெய்வ மகள் சீரியல் சன் டிவில. அதுல வந்து வினோவா வந்து ஒரு 5 வருஷம் உங்க எல்லாம் நல்லா டார்ச்சர் பண்ணி அக்கா அப்படின்னு ஒரு டார்ச்சர் பண்ணி ஒரு பக்கம் சிரிப்பு இன்னொரு பக்கம் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கொஞ்சம் போர் அடிச்சு மறந்து இப்ப சிரிப்பு ஞாபகம் வந்திருக்கோம் நினைக்கிறேன். சரி, ரொம்ப நேரம் நான் பேசி போர் அடிக்க விரும்பல, போதுமா? அப்படியே பாட்டு பாடிட்டீங்க அப்படின்னா இல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பாடலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பாடினாலும் ஓகே இல்லையா? ஓகேவா மேடம்? என்ன பாட்டு பாடினாலும் ஓகே. கண்ணு காட்டு போதும். ஆனா கண்ணு காட்டு போதும் ட்ராக் ப்ளீஸ். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து சிங்கர் வந்து பயங்கரமா பாடி. ஆமா, பசங்க என்னோட ப்ரொஃபஷனல் சிங்கரா தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுல பெரிய ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் நடிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு சிங்கரா, எல்லாருக்கும் செலிபிரிட்டி சிங்கரா நான் வந்துட்டு வெளியில தெரியுறேன். சோ எனக்கு வந்துட்டு சிங்கிங் ஆக்டிங் என்னோட 2 கண்ணு மாதிரி இருக்கு. விமென்ஸ் டே அதுமா இவ்வளோ அழகான ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டு சிகரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் சாய் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல். ஸோ இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆனர் விமென் ஆண்டர்ப்ரானர்ஸ் அண்ட் அவங்கவுங்க ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களை வந்து இப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தட் கீப்ஸ் தெம் கோயிங் பிகாஸ் வி ஆல் நோ இட். நம்ம எல்லாருக்கும் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் லைஃப்லன்னு தெரியும். அதாவது ஒரு கரியர் பர்சியூ பண்ணோம்னா அதுக்கு 1008 சேலஞ்சஸ் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து தான் வந்து அந்த கரியரில் நம்ம இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட மிக சிறப்பான பிரம்மாண்டமான ஒரு எண்ணங்கள் கொண்ட பெண்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு நானும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். ஸோ என்ன பாட்டு பாடணுமா? ஓகே, என்ன நான் பாட்டு பாடியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியாதா? என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க? சரி, நான் பாட்டு சொல்றேன், இப்போவாச்சும் தெரியுதான்னு பாருங்க. ஓகே. ஹே போட்டு தாக்கு வரபுர புற போட்டு தாக்கு வகக்கட எற போட்டு தாக்கு ஹே போட்டு தாக்கு சக்க போட்டு நிக போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு